நாங்கள் இருந்து ஒன்று சேர்ந்து இன்றைக்கு அனுபவ இஸ்லாமுடைய ஆட்சியை நிறைவேற்ற வேண்டும். வந்த 3 மாதத்துல உப்புக்கும் தட்டுப்பாடு, தேங்காவும் இல்லை, அரிசியும் இல்லை, அரிசி விலையும் இல்லை. இன்னைக்கு உலக நாடுகள் எல்லோருமே நமது நாட்டுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராகி வருகின்றன. அது உலக வங்கியா, சர்வதேச நாணய நிதியமா, அல்லது ஜப்பானா, அமெரிக்காவா, இந்தியாவா, சீனாவா, யாராக இருந்தாலும் சரி, நேற்று நிகழ்ந்தால் நடந்த துபாயில் நடந்த கூட்டத்தின் பொழுது அனுட தோழரை தேடி வந்து வாழ்த்துக்கள் சொல்வதற்கும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கின்றோம் அணுக என்று கூறுவதற்காக வந்திருக்கிறோம். And this government was elected by people who wanted to have that collective aspiration and a collective goal for this country. அன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த போதைப் பொருள் பாவனையின் காரணமாக ஒரு அண்ணனுக்கு தங்கை இரையாகின்றார் என்றால் அதை பார்த்த வேறு எதுவும் அண்ணன் போதை கொடுப்பார். சாதாரண ஒரு மத்தியதர வர்க்க குடும்பத்தை சார்ந்த அந்த நிலவரங்களுடைய நாட்டை சரி கொண்டிருக்கும் அவ்வாறான நிலைமைக்கு எங்களுடைய நாடு இருக்கின்ற போது இவ்வாறான நிலைமைகளுக்கு எங்களுடைய நாட்டை தள்ளுவது, இவ்வாறான எமது நாட்டை இந்த நிலைமைக்கு தள்ளுவதற்கு ஆதரவளித்தவர்கள் அனைவரும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து செல்கின்றார்கள். நாங்கள் இருந்து ஒன்று சேர்ந்து இன்றைக்கு அனுபவ இஸ்லாமுடைய ஆட்சியை நிறைவேற்ற வேண்டும். என்ன சொல்லியிருந்தாங்க? அனுருகுமார திசாநாயக் ஆட்சிக்கு வருகின்ற போது சொன்னார்களா, நாங்கள் வந்தது பிறகு விலைவாசியை குறைந்து தருகின்றோம் அல்லது மக்களுக்கு நிவாரணத்தை தருகின்றோம் என்று. உண்மைதான். ஆனா இன்றைக்கு நாங்கள் கேட்பார்கள், அரிசி விலை கூட, தேங்காய் விலை கூட, உப்புக்கும் தட்டுப்பாடு. வந்த 3 மாதத்துல உப்புக்கும் தட்டுப்பாடு, தேங்காவும் இல்லை, அரிசியும் இல்லை, அரிசி விலையும் இல்லை. 3 மாதம் முடியாது, 3 வருஷம் கூட என்ன நடக்கும் என்று எதிர்த்து சொல்லிக் கொண்டு பேசுறேன். 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி இந்த நாடு வம்சடைந்த நாடில இதற்கு இந்த மத்திய வங்கி ஆளுநரால் அறிவிக்கப்பட்ட நாடு, எல்லா வழிகளையும் சீரழிந்து போன நாடு. அந்த நாடு இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாம வந்து 3 மாசம் தான். இந்த 3 மாத தொழிலுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம், ஒரு நீண்ட தூரத்தில் தெரிகின்றது போன்ற ஒரு சிறிய விளக்கம் இருக்கின்றது எங்களுக்கு தெரியும். ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி நகருகின்ற எதிர்பார்ப்பு இன்றைக்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஏற்பாட்டின் காரணமாக இன்னைக்கு உலக நாடுகள் எல்லோருமே நமது நாட்டுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராகி வருகின்றன. அது உலக வங்கியா, சர்வதேச நாணய நிதியமா, அல்லது ஜப்பானா, அமெரிக்காவா, இந்தியாவா, சீனாவா, யாராக இருந்தாலும் சரி, எங்களுடைய நாட்டுக்கு உதவி செய்யறதுக்கு ரெடி ஆகின்றார். அவ்வளவு தெரியும். இதற்கு முன்பு இருந்த நிலைமையை விட வித்தியாசமான அந்த நிலைமையின் காரணமாகத்தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நேற்று நிகழ்ந்தால் நடந்த துபாயில் நடந்த கூட்டத்தின் பொழுது அனுட தோழரை தேடி வந்து வாழ்த்துக்கள் சொல்வதற்கும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கின்றோம் அணுக என்று கூறுவதற்காக வந்திருக்கிறோம். இன்னைக்கு நிலைமையில பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டதன் காரணமாக இது நாள் வரைக்கும் தளம்பல் நிலையில் இருந்த வங்கி பேங்க்கள் அன்ஸ்டேபிளாக இருந்தது.
இப்ப நீங்க ஸ்டேபிளான நிலையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறது. எப்படி வந்தது? ஷேர் பங்குச்சந்தை எடுத்துக்கொண்டா வேகமாக மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எப்படி வந்தது? டாலரை ஏற விடாது தடுத்து அதற்கு ஒரு ஸ்டேபிளான நிலைப்பட்டது. ரூபாயின் மதிப்பு உயர்கின்றது. இந்த மாசத்தில் நம்ம முஸ்லாமிக்கணும். அது முஸ்லாமிக்கிறதுக்கான காரணம் இல்லை. இது நான் வரைக்கும் நாட்டில் ஆட்சியில் இருந்தது நபர்களாக இருந்தார்கள். தொடர்பு முன்னெடுக்கின்ற நபர்களாக இருந்தார்கள். அந்த நிலைமை இன்றைக்கு மாற்றப்பட்டு புதியதொரு யுகத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு நாடு இன்றைக்கு உதயமாக இருக்கும். We all want a good life. The pain of a mother from the north who loses a child and the pain of a mother of a south who loses a child is the same kind of pain. When we put our child to school in the north, we want the same good things for our child as a mother or father in the east or the west or the south or the center of the country. When we go to a hospital, whatever hospital we go to, we expect there to be medicines, we expect there to be good doctors, we expect to be treated with dignity. When we go before the law, we want to be treated the same way. Whether you come from this family, that family, whether you have that political connection, this political connection, whether you speak Sinhala or Tamil, whether what part of the country you come from, whether you are rich or poor, nothing can make a difference. Before the law, everyone has to be equal. As citizens, we want to be respected. We want our leaders to listen to us. We want to be part of the decision-making process. We don't want people at the top to be deciding everything for us. We want to be able to participate in that decision-making process. We want to be considered active citizens. These are the collective aspirations that bring us together despite our differences. And this government was elected by people who wanted to have that collective aspiration and a collective goal for this country. And that is why 2024 was such a historical year for Sri Lanka. Because we defeated that old political culture of division, and instead we are building a country that's based on collective spirit and hope. But there are still people who were defeated by you, who are still trying to cause trouble, who want to maintain their privilege, who don't want to be held accountable to the people, who would like to use division and hatred to again divide people and remain in power. You can hear them making noises again. But last year we proved that the people of this country are stronger than those corrupt, elite, privileged few. They were defeated twice last year, and we will defeat them again. Every time they try to divide us, the people of this country, we are confident, will continue to defeat them. We will not let that corrupt, divisive, hate-filled political culture to re-emerge in this country. That is the task that is before us. But we have a lot of work. We have an economy to build. The development in this country has been very uneven. The development plans of this country never focused on the people of this country. It only provided benefits for a few. That is why there is so much inequality in our country.